ஃபார்முலா 4 கார் பந்தயம் சென்னையில் வெற்றிகரமாக நடைபெற்றிருப்பது பொருளாதார வளர்ச்சிக்கு வித்திடும் என்கிறார்கள் தொழில்துறை சார்ந்த வல்லுநர்கள். அடுத்த 10 ஆண்டுகளில் ஃபார்முலா பந்தயங்களில் சென்னை முக்கிய இடத்தை பிடிக்கும் என்பதும் அவர்களின் கணிப்பாக உள்ளது. தமிழ்நாட்டின் தலைநகர் சென்னையில் தெற்காசியாவிலேயே முதன்முறையாக ஃபார்முலா 4 கார் பந்தயங்கள் நடந்து முடிந்துள்ளன. பல தடைகள், கேள்விகள், எதிர்ப்புகள், மழை அச்சுறுத்தலுக்கு மத்தியில் நடந்து முடிந்துள்ள இந்த கார் பந்தயம் மீது பல விமர்சனங்கள் எழுந்தாலும் இந்த போட்டிகள் மூலம் சென்னை சர்வதேச கவனத்தை பெற்றுள்ளதாக தொழில்துறையினர் கூறுகிறார்கள். சென்னையில் நடந்த போட்டிகள் மொனாக்கோ மற்றும் சிங்கப்பூர் நாடுகளில் பிரசித்தி பெற்ற சாலை கார் பந்தயங்களை நினைவுபடுத்துவதாக கூறுகிறார் தென்னிந்திய தொழில் வர்த்தக சபை முன்னாள் தலைவர் கணபதி. இந்த ஸ்ட்ரீட் ரேசிங் முதல்ல தொடங்கியது எங்கன்னா மொனாக்கோ. அங்கே தான் ஸ்ட்ரீட்டில் அது ஸ்மால் பிளேஸ். எவ்ரி இயர் ஃபார்முலா 1 ரேசிங் மொனாக்கோவில் ஸ்ட்ரீட்லேயே நடக்கும், தெருவிலேயே நடக்கும். அந்த சர்க்கிட் அப்படியே போயிட்டு பியூட்டிஃபுல்லாக இருக்கும். பல பேர் தங்குற ஹோட்டல்லேருந்து பார்ப்பாங்க. பல பேர் அங்கே ஷிப்பு இல்லைன்னா யாட் அப்படின்பாங்க, அதை ஹையர் பண்ணி பார்ப்பாங்க. அதில் நிறைய யாட்டே வச்சுட்டு இருக்கிறவங்க அங்கே பர்த் பண்ணிட்டு அதுலேருந்து பார்ப்பாங்க. ஒன் ஆஃப் த மோஸ்ட் பாப்புலர் ஸ்போர்ட்டிங் ஈவெண்ட் இன் தி வேர்ல்டு 10 to 12 years ago. முதல்ல சிங்கப்பூரில் அதுவும் அவங்க தொடங்கியது நைட் ரேசிங். அதை பார்க்க எனக்கு வியக்கத்தக்கது என்ன என்றால், ஏதோ சிங்கப்பூரில் நடக்கிற மாதிரியே இருந்த மாதிரி ஒரு இது. த ஃபெசிலிட்டிஸ் from the television point of view, what I saw on television looked very similar to what has been there in Singapore. கார் பந்தயம் நடத்துவதற்காக ஒதுக்கப்பட்ட நிதியை வேறு பணிக்கு செலவழித்திருக்கலாம் என்ற விமர்சனங்கள் எழுந்த நிலையில் இது போன்ற போட்டிகளால் மோட்டார் வாகன உற்பத்தி மேலும் பலப்படும் என்றும் சுற்றுலா தொழிலும் மேம்படும், பெரு முதலீடுகளும் சாத்தியப்படும் எனவும் பொருளாதார வல்லுநர்கள் கூறுகிறார்கள். ஹோட்டல் இண்டஸ்ட்ரி வில் கெட் அ பூஸ்ட். இது ரேஸ் என்ன 3 மணி நேரம் 4 மணி நேரம் தான். மற்ற நேரம் என்ன பண்ணுவாங்க, இது 3 நாள் 4 நாள் இருக்கும். ஷாப்பிங் போவாங்க, மல்டிப்ளெக்ஸ் எல்லாம் ஃபுல் ஆகும். அப்புறம் பக்கத்தில் இருக்கிற ஊருக்கு போவாங்க, காஞ்சிபுரம் போவாங்க, சேலை பார்க்கலான்பாங்க. சரி, இவ்வளோ தூரம் வந்திருக்கோமே, ஏன் மகாபலிபுரம் போகக்கூடாது? ஸோ டூரிசம்க்கு இட் வில் பி அ கிரேட் ஃபிலிம். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கப்பில் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். அது மாதிரி தான் இந்த ஒரு ரேஸ் ஆரம்பிச்சிருக்குது. சின்ன முறையில் ஆரம்பிச்சாக்க ஐ எம் வில்லிங் டு கேரண்டி தட் வித்தின் 10 years தமிழ்நாடு வில் பி சென்னை ஃபார்முலா 1 மேப்பில் கண்டிப்பாக இருக்கும். இருங்காட்டுக்கோட்டையில் மோட்டார் பந்தயங்கள் ஏற்கனவே நடந்திருந்தாலும் சென்னையின் சாலைகளில் நடந்ததால் இந்த ஃபார்முலா 4 கார் பந்தயம் நாடு முழுவதும் உள்ள மோட்டார் பந்தய துறையை சார்ந்தவர்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது என்ற கருத்தை தொழில்துறையினர் முன்வைக்கிறார்கள். இதன் மூலம் சர்வதேச அளவிலான முதலீடுகள் வருவதற்கான வாய்ப்புகளும் அதிகரித்துள்ளதாக பொருளாதார நிபுணர்கள் தெரிவிக்கிறார்கள். இருங்காட்டுக்கோட்டையில் முதல் சுற்று போட்டிகளும் சென்னையில் 2வது சுற்று போட்டிகளும் நடந்து முடிந்த நிலையில் செப்டம்பர் 13 முதல் 15 வரை கோவையில் 3வது சுற்று போட்டிகள் நடக்க உள்ளன. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ராஜ்குமார்.